ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு ரொட்டீன் vlog தான். சண்டே அன்னைக்கு எடுத்தது. சண்டே மார்னிங் வந்து vlog எடுத்துட்டு இருந்தேன். இப்போலாம் காலையில ரொட்டீன்லேயே வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருச்சு. டெய்லி காலையில கண்டிப்பா இந்த ஜூஸ் வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு 4 நெல்லிக்காய் ஆட் பண்ணிப்பேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமா சால்ட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சிட்டு, நல்லா வடிகட்டிட்டு, கொஞ்சம் தண்ணி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு இம்யூன் பூஸ்டர். உங்களுக்கு வந்து பாடியில இன்ஃப்ளமேஷன் இருக்கு அப்படின்னாலும் தாராளமா இந்த மாதிரி ஜூஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நெல்லிக்காவோட பெனிஃபிட் வந்து நிறைய இருக்கு. நெல்லிக்காய் மட்டும் தனியா வேணும்னாலும் எடுக்கலாம். எனக்கு என்னமோ இந்த கருவேப்பிலையோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த புளிப்பு அதிகமா தெரியாத மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஈஸியா இருக்கு. மோர்ல கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நான் நிறைய சாய்ஸ் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்ச சாய்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸாவும் ரெடி பண்ணி குடிக்கிறாங்க. அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். காலையில டைம் இல்ல அப்படின்றவங்க ஒரு வீக்குக்கு வந்து நீங்க வந்து ஷார்ட் பாட்டில்ல வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரியும் எடுக்கலாம். பட் எனக்கு இது வந்து கன்வீனியன்ட்டா இருக்கு. ரெகுலரா வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே வந்து இன்னைக்கு என்னென்னலாம் வேலை இருக்கு அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். கோதுமை வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி காய போடணும் மொட்டை மாடியில் போயிட்டு. கார்டன் ஸ்டாண்டு வந்து ஒன்று பண்ண போகிறோம், கொஞ்சம் பெரிய சைஸில். இதுக்கு முந்தின வாரம் ஒரு ஸ்டாண்ட் வந்து பண்ணியிருந்தோம். நான் ரெண்டுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் அது மட்டும் தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அப்படியே மேலே போயிட்டு கொஞ்சம் கோதுமை எல்லாத்தையுமே இந்த மாதிரி பெரிய பாக்ஸில் போட்டு க்ளீன் பண்ணி ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணாலே போதும், சூப்பராக க்ளீன் ஆயிரும். ஆல்ரெடி நல்லா படைச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். இது வந்து ஒரு 2-3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சிக்கலாம். இந்த வாட்டி மல்டி கிரைன் மாவு ரெடி பண்ணல, செப்பரேட்டாக கோதுமை மாவு மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அது மட்டும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ மேலே வந்து டெரஸ் கார்டன் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செடி வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போதான் கார்டனில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, கீரை, புதினா இதெல்லாம் வைக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்ட்டு. இதில் ஆரஞ்சு எது சாத்துக்குடி எதுன்னு எனக்கே தெரியல. ஒரு இதில் வந்து பெரிய லீஃப் இருக்குது, ஒரு இதில் வந்து குட்டி குட்டி லீவ்ஸ் இருக்குது. ஐ திங்க் இதுதான் வந்து ஆரஞ்சு அப்படின்னு நினைக்கிறேன். சாத்துக்குடியில் கொஞ்சம் பெரிய பெரிய லீஃப்லாம் இருக்கும். மேலே கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி துளிர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. காலையில் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பீட்ரூட் போட்டு மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். சைட் டிஷ் வந்து ஹரியாலி சோயா சங்க்ஸ் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுதான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், முந்திரி, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ வதக்குனது ஆற வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பேனில் கொஞ்சம் எண்ணெய், சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள் போட்டு இந்த சோயா சங்க்ஸை வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகும். கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு தனியாக வச்சுக்கலாம். பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கல்பாசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கல்பாசி வந்து அந்த சால்னா ஃப்ளேவர் வந்து கிடைக்கும், அதனால அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, சில்லி பவுடர், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் நல்லா ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், கேர்டு வந்து நல்லா திக்கான கேர்டு நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் இருக்கும். இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா கிரேவி வந்து ரெடி ஆயிரும். ஸோ அவக்காடாவும் இருந்தது, அதையும் சாலட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதுவும் ரெடி பண்ண போகிறேன். அவக்காடோ சாலட்க்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து பூண்டு, மிளகு, கொஞ்சம் வந்து லெமன், சால்ட் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா அந்த அவக்காடோவோட சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சாலட் வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் தனியாகவும் சாப்பிட்லாம், ஏதாவது ட்ரெஸ்ஸிங் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெஜ் சாலடோட ட்ரெஸ்ஸிங்காக யூஸ் பண்ணலாம், இல்லை தனியாக சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சோயா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வந்து க்ரஷ் பண்ண கஸ்தூரி மேத்தியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி ரெடி பண்ணதுக்கப்புறம் சப்பாத்தி போட ஆரம்பித்தாச்சு. இந்த சோயா கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கர்ட்லாம் ஆட் பண்ணுறனால சூப்பராக க்ரீமியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து சாலட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து டிப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு மைனஸ் டேஸ்ட்லேயே இருக்கும்.
ஸோ டிப்பாவும் யூஸ் பண்ணி சாப்பிடலாம். சிப்ஸுக்கெலாம் வந்து டிப்பாக யூஸ் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி சப்பாத்தி ப்ரெட்டில் வந்து ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் போயிட்டு ஈவினிங்காக வந்து ஸ்டாண்ட் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி வாரம் வந்து அதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணோம். ஸோ இந்த வீக்கும் போயிட்டு ஒரு ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். நான் ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஹாய், இன்னைக்கு வந்து இந்த பாட்டெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து யூபிவிசி பைப் வந்து ஹார்ட்வேரில் கிடைக்கும். ஸோ அது வாங்கியாச்சு. இது வந்து 20 ஃபீட் ஹைட் வரும். ஸோ அது வந்து 9 ஃபீட்டாகவும் 11 ஃபீட்டாகவும் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரஃபாக ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இது வந்து சும்மா ரஃபாக ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு 4 பார்ட் வைக்க வேண்டியிருக்கு. அதனால 4 அடிக்கு வர மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஹைட் வந்து ஒரு 8 இன்ச் வர மாதிரி லெக்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கார்னர்ஸ்க்கு வந்து 3 வே வேணும். அப்புறம் வந்து சென்டரில் வந்து 4 வே வேணும். ஸோ அது எல்லாம் எத்தனை வேணும்னு சொல்லி கால்குலேட் பண்ணி அதுவும் வாங்கியாச்சு. பைப்பை கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட்டரும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கட்டர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 8 இன்ச் வந்து 12 தேவை. 18 இன்ச் வந்து 6. எண்டு கேப் கீழே அந்த ஸ்டாண்டுக்கு கீழே எண்டு கேப் போடுவோம்ல, அதுக்கு அந்த லெக்குக்கு கீழே இந்த மாதிரி எண்ட் கேப் வந்து வாங்கியிருக்கோம். அது வந்து ஒரு 8 8 இன்ச் வந்து 12 தேவை. அது வந்து கட் பண்ணியாச்சு. இனி 18 இன்ச் மட்டும் ஒரு 6 தேவை. அது மட்டும் கட். இப்போ வந்து எல்லா பைப்பும் கட் பண்ணி எடுத்தாச்சு. எது எது தேவையோ அது எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. 8 இன்ச் வந்து கட் பண்ணியிருக்கோம். 18 இன்ச் வந்து 6. ஸோ இதுதான் நம்மளோட செட்டப். இது வந்து கார்னர் பீஸ் வரும். இது வந்து சென்டர். இங்கே வந்து பைப் எல்லாம் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துலலாம் வந்து 18 இன்ச் வரும். இங்கே வந்து 8 இன்ச் வரும். லெக் வந்து 8 இன்ச் வரும். கனெக்ட் பண்ணலாம். ஸோ கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒன்றா ஜாயின் பண்ணி கீழே லெக் வந்து இருக்கணும். இந்த சைடு ஒரு பைப்பு, இந்த சைடு வைக்கும் போதே நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்தா ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்த சைடு பண்ணலாம். ஸோ இப்படி தான் வரும். 2 சைடுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ சென்டர் மட்டும் கனெக்ட் பண்ண வேண்டியது. இது வந்து 8 இன்ச் பைப்பு. இதை வந்து சென்டரில் கொடுத்துடலாம். எல்லா சைடும் தட்டணும், அப்போ தான் டைட் ஆகும். ஸோ நீங்கள் சால்வெண்ட் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து சால்வெண்ட்லாம் யூஸ் பண்ணல. குறைஞ்சது வந்து 6 இன்ச் லெக்லாம் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக லெக்கு வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து எண்டு கேப் போட்டுக்கலாம். சூப்பர், எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கீழே வச்சிடலாமா? ட்ரெயின் ஷெல் மேட் வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இன்னும் 2 வாங்கி அதுக்கு மேலே எல்லாம் வச்சாச்சு. இங்கே வந்து கோவா, கற்பூரவள்ளி, தூதுவளை, அப்புறம் ஒரு பிரண்டை. இங்கே வந்து பெரிய ஸ்டாண்டு பண்ணணும். அது வேறு மெஷர்மெண்ட். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம இந்த ஸ்டாண்டு பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த 2 செடிக்குமே வந்து ஸ்டாண்டு தான் வந்து பண்ண போகிறோம். 2x4, 2x3 சைஸில் வந்து பண்ண போகிறோம் இந்த 2 செடியும். இது வந்து ஒன்று வந்து சாத்துக்குடி, ஒன்று வந்து ஆரஞ்சு. ஸோ இது ரெண்டுமே வந்து கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கீழே வைக்கிறது நல்லது கிடையாது. அதனால நம்ம ஸ்டாண்டு வச்சு பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட மாடல். நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி தான். இது கொஞ்சம் வந்து சைஸ் மட்டும் பெருசாக வரும். ஸோ ஆல்ரெடி பண்ணனால நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸ்ட்ரைட்டாக வருது இல்லை, இது வந்து 9 இன்ச்சஸில் வச்சுருக்கோம். அப்புறம் சென்டர் பீஸ் எல்லாமே 8 இன்ச்சஸில் வச்சுருக்கோம். ஸோ இது இங்கே வந்து கார்னரில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். கார்னரில் வந்து நமக்கு எப்போவுமே 3 வே வரும். அண்ட் இந்த எட்ஜஸில் வந்து 4 வே வரும். சென்டரில் 5 வே வரும். ஸோ 4 பக்கம். அப்புறம் கீழே வந்து பைப் வரும். ஹைட் வந்து 8 இன்ச். ஃபஸ்ட்டு நம்ம 8 இன்ச் எல்லாம் கனெக்ட் பண்ணிடலாம். 8 இன்ச் வந்து இந்த லைன் எல்லாமே 8 இன்ச்சஸ் வரும். இது வந்து ஃபுல்லாகவே 9 இன்ச் வரும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம 8 இன்ச் எல்லாம் கனெக்ட் பண்ணிடலாம். இது வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா லைனும் கனெக்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரைட் பீஸ்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்லாண்டிங் ஹரிசாண்டல் பீஸ்லாம் கனெக்ட். உங்களுக்கு பாட்டோட சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டே நீங்கள் இது கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது கனெக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த 3யுமே கனெக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக இதோட ஜாயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ 3மே கனெக்ட் பண்ணியாச்சா? இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டு ஹைட் வந்து நம்ம கொடுத்துடலாம். 8 இன்ச் ஹைட் கொடுக்க போகிறோம். லெக் எல்லாம் போட்டாச்சு. கடைசியாக எண்டு கேப். இது போடனா போடலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். குட்டி குட்டி பூச்சிலாம் உள்ளே போகாமல் இருக்கும். இப்போ ஃபைனலாக நீங்கள் டைட் பண்ணுறதுக்கு
இந்த மாதிரி தட்டி இந்த சைடு எல்லா கார்னர்ஸ் எட்ஜஸ்லலாம் நல்லா தட்டிக்கணும். அப்போ தான் நல்லா டைட்டாக இருக்கும், இல்லைனா வந்து கொலாப்ஸ் ஆயிரும். அவ்வளோதான், ரெடி. இது நர்சரி ஷாப்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. கரெக்டாக இந்த இடத்துல பிளேஸ் ஆகுமா, அது தள்ளி வச்சுருங்க. வாவ், சூப்பர் ஆயிடுச்சா? இந்த 2 பாட்டுக்கும் திரும்ப பண்ணணும். ஸோ அது பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்.